இந்த வீடியோவ நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, இது வந்து அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் தாங்க. இந்த க்ரீம நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல போட்டிருக்கேங்க. அதில நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, அதையே வந்து இன்னும் 2, 3 எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணி அதே க்ரீம நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஸ்கின் அவ்ளோ பிரைட்டா மாறும். இந்த கிரீம நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்தா மட்டும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. இத வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். நல்லா ஊறிரும். அந்த தோல வந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு ஊறுனாவே போதுங்க. 5 பாதாம் மட்டுமே போதும். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த கேரட்டையுமே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இதையுமே மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். பாதாமும், கேரட்டும் நம்ம ஸ்கின்ன எந்த அளவுக்கு பிரைட் பண்ணும்னு நீங்க சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டா பிரைட்டன், க்ளோ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதையுமே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி மிக்ஸியில போட்டுட்டு, இது கூடவே வந்து கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பசும்பாலா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து தண்ணி ஊத்தி அரைக்காம, வெறுமனே பால மட்டுமே ஊத்தி நம்ம அரைக்க போறோங்க. ஸோ வந்து நீங்க ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் இருந்தாவே போதும், பசும்பால். ஸோ அத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. லிக்விட் மாரி இருந்தாலும் ஓகே தாங்க. ஏன்னா இதில வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வேற மாரி பண்ண போறோம். அதனால தண்ணி மாரி இருந்தாலும் பரவால்ல, கொர கொரன்னு இருந்தாலும் பரவால்ல. நல்லா வந்து அரையிற மாரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி வந்து அரைஞ்சதுக்கு அப்புறமா, இத வந்து ஒரு கடாயில மாத்திக்கோங்க. வடிகட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே வந்து அரைச்சத இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில மாத்துனதுக்கு அப்புறமா இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுப்ப வந்து சிம்ல வச்சு நீங்க வந்து ஓரமா வச்சுருங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்க நம்ம வந்து காய் திருவுற அந்த கிரேட்டர்ல நல்லா வந்து பொடுசா துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் மாரி இருக்கும் இல்லையா? அந்த கன்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து ப்ளீச் பண்ண மாரி நல்லா வந்து ஒயிட் பண்ணி குடுக்கும். ஸோ நம்ம பார்லரே போகாம, பார்லர்ல போனா எந்த கெமிக்கல் பீல் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணா நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட்டான மாரி இருக்கும். அதே எஃபெக்ட் வந்து இது பெர்மனன்ட்டா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து குடுக்க போதுங்க. நேச்சுரலான முறையில எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாம நம்ம ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்றக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம ஆல்ரெடி அடுப்புல கடாயில வந்து ஊத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 பத அளவுக்கு மட்டும் வெந்தா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்து வரட்டும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாம கொஞ்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ற மாரி வருங்க. டபுள் பாயிலிங் இந்த மாரி மெத்தட் மூலமா யூஸ் பண்ண மூலமா. ஸோ டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்றதுக்கும், இந்த மாதிரி பண்ணி அப்ளை பண்றதுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க அந்த பால்லயே வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு வெந்து வரட்டுங்க. எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. பத்தல அப்டின்னா மட்டும் நீங்க பால் மட்டுமே ஊத்தி நீங்க வந்து குக் பண்ணிக்கோங்க. 3/4 அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்ப பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து நொர கட்டி பொங்கி வர மாதிரி நல்லா கொதிக்குது இல்லையா? இந்த மாரி ஸ்டேஜ்ல நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ரொம்பவுமே வந்து வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது வந்து இந்த ஒரு 3/4 பதத்துக்கு ஒரு 1/2 பதத்துக்கு வந்து வெந்தாவே போதும். நல்லா வந்து இந்த மாரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணி நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இத மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சுக்கலாங்க. ஏன்னா, அப்படியே யூஸ் பண்ணா சக்க சக்கையா இருக்கும். ஸோ மிக்ஸி ஜார்ல வந்து நீங்க அரைச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா? எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயி பைண்ட் ஆகி வரும். அதனால நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் அரைச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, இதுலயுமே வந்து அந்த கொர கொரப்பா அந்த தன்மைலாம் இருக்கும் இல்லையா? அதனால நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம்னா, நல்லா ஸ்மூத்தான க்ரீம் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ஹீட்டா இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஆற விட்டுட்டீங்கன்னா கெட்டியா மாறிரும். நல்லா வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா, இது கூட வந்து ஒண்ணு ஆட் பண்ண போறேங்க. அத வந்து வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த க்ரீம் வந்து அவ்ளோ சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத நீங்க ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நான் சொல்றத விடவே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும்.
அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து நல்ல கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணி குடுக்குங்க. அதுதாங்க இந்த கிரீமோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா நீங்க ஃபங்ஷன் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கிரீம நைட் அப்ளை பண்ணீங்கன்னா, காலையில உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டா இருக்கும். ஸோ நல்லா வெள்ளையாயிரலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப இருக்கிற கலர்லேருந்து ஒரு 2, 3 மடங்கு வந்து நீங்க பிரைட்டா இருப்பீங்க. அதுதான் வந்து சொல்ல வரேங்க. ரொம்ப வந்து வெள்ளையாயிருவோம் இந்த கிரீம் போட்டா அப்படின்றத நான் சொல்ல வரலைங்க. இப்ப இருக்கிற கலர்லேருந்து நல்லாவே நல்லா பிரைட்டா ஒரு 3 ஷேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி குடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டா, க்ளோவா இருக்கிறதுக்கு இந்த கிரீம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நல்லா வடிகட்டுனதுக்கு அப்புறமா, இது கூட ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா? அத ஆட் பண்ணிக்கலாங்க. ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, கத்தாழை நேச்சுரலா வந்து செடியில இருக்கக்கூடிய கத்தாழை இருக்கு இல்லையா? அதையுமே வந்து நீங்க அந்த ஜெல்ல எடுத்து நீங்க மிக்ஸியில அரைச்சதுக்கு அப்புறமா அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணீங்கன்னா, அது ஜெல் மாரி கிரீம் மாரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த வந்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணும்போது தண்ணி மாரி யூஸ் பண்ணா நம்மளுக்கு பெட்டெல்லாம் ஆயிரும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீலா இருக்கும் இல்லையா? அதனால அ ஆலோவேரா ஜெல் மாரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா வந்து கடையில எப்படி கிரீம் வாங்குனா ஒரு மாரி ஸ்மூத்தா கிரீம் மாரி இருக்குமோ, அதே மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ப்ரிசர்வேட்டிவாவும் ஆட் பண்ணுங்க ஆலோவேரா ஜெல்லு. நம்மளுக்கு கெட்டு போகாம நம்ம கிரீம பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்க நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை கேட்டா வந்து பெஸ்ட்டு வந்து நீங்க ரெடிமேட் ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கெட்டு போகாம இருக்கும். இந்த கிரீம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த கத்தாழை ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு ஸ்மூத்தா கிரீம் ஆயிருங்க. இப்ப இத வந்து அப்படியே ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னாவே நல்லா கெட்டியாயிரும். ஒரு ஸ்மூத்தான கிரீம் பதத்துக்கு வந்துருங்க. இந்த கிரீம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாது. நீங்க வெளியில வச்சீங்கன்னா கண்டிப்பா கெட்டு போயிரும். ஏன்னா, அதில பால் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமா கெட்டு போயிரும். அதனால நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 10 நாள் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ண கிடையாது. அதனால யாருக்குமே எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணுங்க. இத எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த கிரீம உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா கண்ணுக்கு கீழ, கண்ணு சுத்தியுமே அப்ளை பண்ணிக்கோங்க. கருவளையம் இருந்தாலுமே சரியாயிடும். ஸோ அத அப்ளை பண்ணிட்டு நல்லா தூங்க போயிடுங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணா போதும். ஒரு நைட்டு ஃபுல்லா உங்க ஸ்கின்லயே இந்த கிரீம் இருந்துச்சுன்னா, நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.